வணக்கம் மக்களே, பாம்பன் பாலத்தில் வந்து ஒரு டவர் வேகன் வந்து ரன் ஆக போகுது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த டவர் வேகனை பற்றினதை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டவர் வேகனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்து இது வந்து பாம்பன் பாலத்தை கடந்து போகும்போது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வந்து பூஜை போடுற வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ பூஜை போட்டுட்ருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரயில் பூஜை போட்டு பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து வந்து பாம்பன் கரைப்பகுதிக்கு போகுது. ஆனால் வந்து நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோவில் ட்ராக் லே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ட்ராக்கை வந்து இந்தியன் ரயில்வே வந்து வித்தின் 24 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸில் முடிச்சிட்டாங்க. அதாவது காலையில் நான் பார்க்கும்போது ட்ராக் போட்டுட்டு இருந்தாங்க, ஈவினிங் பார்த்தா ட்ராக் வந்து ஒர்க் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பூஜைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண லோக்கோ பைலட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு நாகராஜன் அவர்கள். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு புதுசு அமைக்கப்பட்ட பாம்பன் பாலத்திலேருந்து ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணி பாம்பனோட கரை, அதாவது ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே கொண்டு வந்தவர். இந்த டவர் வேகன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவர் வேகன் வந்து இந்தியாவில் உலகத்திலே மிக உயரமான ரயில்வே பாலமான சென்னா பிரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு கடந்து போனது ஒரு டவர் வேகன் தான். அதே மாதிரி ஆசியா கண்டத்திலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலத்தில் கடந்து போகிறது இந்த டவர் வேகன் தான். இந்த டவர் வேகன் போனதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஒரு மாதத்தில் வந்து லோக்கோமோட்டிவ் விட்டு பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து டீசல் லோக்கோமோட்டிவ் தான் விடுவாங்க, எலக்ட்ரிக்கல் வராது. ஏன்னா வந்து அதுக்கான ஒர்க் வந்து மண்டபம் ராம்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். மக்களே, பூஜைகள் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறாங்க, லட்டு. ஸோ நானும் ஒரு லட்டு எடுத்துக்கிட்டேன், சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த லோக்கோ பைலட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கேப் வச்சுருப்பார் பார்த்தீங்களா வீடியோவில், அவர் தான் வந்து இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண போகிற லோக்கோ பைலட். ஸோ இது ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பதிவு தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு டவர் வேகனை வந்து ரன் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு இதான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஏசியாவிலே முதல் செங்குத்து தூக்கு பாலத்தில் இந்த டவர் வேகன் போகுது. ஸோ டவர் வேகன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லைட் இண்டிகேஷன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ரொம்ப சீக்கிரமே டவர் வேகன் புறப்பட்டுரும். அந்த பேனரில் போட்டிருக்கிறது என்னென்னா, ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் ட்ரையல் ரன் ஆன் பாம்பன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. பாம்பன் பிரிட்ஜ் வரைக்கும் தான் போகும், அதாவது கரைப்பகுதி வரைக்கும் போகும், பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் போகாது. ஏன்னா வந்து இப்போ வந்து எப்படியும் வந்து நைட் ஆயிரும் நினைக்கிறேன் போகிறதுக்கு. ஃபஸ்ட் ரன்னும் கொஞ்சம் அந்த சென்ட்ரல் பிரிட்ஜை கடக்கும்போது பையன் தான் மூவ் பண்ணுவாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரெயின் இங்கேருந்து கிளம்ப போகுது. அவங்கெல்லாம் வண்டியில் ஏறிடுவாங்க. நம்ம டேரெக்டாக வந்து பேருந்து பாலத்தில் போயிட்டு நம்ம டவர் வேகன் வர்ற காட்சியை வந்து காணொலி பதிவு பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து விடைபெற்று நேரடியாக வந்து பாம்பன் பஸ் பாலத்துக்கு போகிறேன், அதாவது பேருந்து பாலத்துக்கு. நானும் கேப் வச்சுருந்தேன், நான் கிடையாது. ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டிருப்பாரு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நான் இப்போ கிளம்பிட்டேன். வாங்க இணைப்பிலே தொடர்ந்து இருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அனுபவம் கிடைக்கும் இந்த இதில். இப்போ நம்ம வந்து பேருந்து பாலத்துக்கு வந்தாச்சு. தூரத்தில் ஒரு கோல்டு கலர் லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப தூரத்தில். அங்கே தான் வந்து நம்ம டவர் வேகன் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் வந்து ஆனால் வந்து பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும், அங்கே லேபர்ஸ் நிற்கிறாங்களா. ட்ராக் ஒர்க்கு வந்து போய்கிட்டே இருக்குது. ட்ராக்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த கிளாம்ப் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பாலத்தில் வந்து கிளாம்ப் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குங்கிறத. ஸோ அந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து வண்டி வந்தோன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் நகழுவாங்க. காரணம் என்னென்னா, இது ஒரு எண்டு பகுதி. இதுதான் வந்து இருக்கிறதுலே கடினமாக சவாலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து ஆடி அமாவாசை. பாம்பன் பாலத்தில் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டக்கூடாது. ஸோ நம்ம 2 வீலர் வந்து மேலே ஏற்றியாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ வண்டி வந்து பாலத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிருச்சு. அந்த லைட் தெரியுதா அவங்களுக்கு? கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்த்துருக்கோம். ஸோ வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆகும். அதாவது லோடு டெஸ்ட் போகும்போது இருந்த மூவ்மெண்ட்டை விட பையப்பே தான் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த வண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாலத்தை கடந்து போனோன்னே கிட்டத்தட்ட அந்த பாலத்தில் வந்து அந்த நம்மளோட சென்ட்ரல் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து மேலே போகிறதுக்கு வந்து ரோப்லாம் போட்டு ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணுறதுக்கு என்ன 1 மாதம் ஆகும். அந்த பணிகள் நிறைவடைஞ்சிட்டா டேரெக்டாக வந்து இஎம்டி லோக்கோமோட்டிக்ஸ் விடுவாங்க. இஎம்டி லோக்கோமோட்டிக்ஸ் விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் போகும். சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்னா நடுவில் வந்து லோட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, மண்டபத்திலேருந்து பணிகள் முடிஞ்ச இடத்துல வந்து லோட் டெஸ்ட் பண்ணாங்கன்னு, அதே மாதிரி ஒரு லோட் டெஸ்ட் வந்து அந்த இது பிரிட்ஜ் இருக்குல்ல, கப்பல் போகிற பிரிட்ஜிலேருந்து பாம்பன் கரைப்பகுதி வரைக்கும் நடத்துவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் சிஆர்எஸ் முடிச்சதுக்கப்புறம் பாலம் வந்து இனாகரல் ஆக போகுது. கிராண்ட் இனாகரல் உங்களுக்கு தெரியும். கிராண்ட் இனாகரல் எப்போன்னு அக்டோபர் 1 கண்டிப்பாக வர முடிஞ்சவங்க எல்லாரும் வந்துடுங்க. ஆசியாவுடைய முதல் செங்குத்து தூக்கு பாலம். ஸோ இந்திய ரயில்வேயின் இந்திய பொறியாளர்களின் ஒரு சாதனையும் கூட. நம்ம இந்தியா வந்து எந்தளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த பாலம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நம்ம ஆசியா கண்டத்திலேயே நம்ம இந்தியாவில் தான் முதல் செங்குத்து தூக்கு பாலம் வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து நம்ம தமிழகத்தில் ராமேஸ்வரம் தீவு இணைக்கிறதுக்காண்டி கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது. நம்ம டவர் வந்து மெல்ல மெல்ல வந்து மையப்பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டேரெக்டாக அவங்களுக்கு அதை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ சுற்றுலா பயணிகளும் இதை வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாலத்தில் வண்டி நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறபோது கரைப்பகுதியில் வந்து நிப்பாட்டிட்டு அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ட்ரெயின் வர்றது இங்கே உள்ள மக்களுக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக தான் இருந்திருக்கும். இந்த ட்ரெயின் வந்து பாம்பன் பாலத்தை கடந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது. டவர் வேகன் வந்து பாலத்தை நெருங்க இன்னும் 3 பைல் கேப் தான் பாக்கி இருக்குது. அதாவது தூக்கு பாலத்தோட முதல் என்ட்ரன்ஸுக்கு வர ரொம்ப ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறனால அந்த ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து இப்போ ட்ராக் லே பண்ண உடனே வந்து இந்த ட்ரெயின் வந்து கடக்க போகுது. அப்போ வந்து எந்தளவு இந்த பொறியாளர்கள் நம்ம இந்திய ரயில்வே வந்து எந்தளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நினைக்கும் போது வந்து ரொம்ப நெகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களோட கருத்தை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவர் வேகன் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, இங்கே வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் முடிஞ்ச உடனே வந்து டவர் வேகன் இங்கேருந்து புறப்படும். ஸோ அந்த ஒரு ஷூட்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதாவது இந்த பார்த்தீங்களா, அங்கே டவர் வேகனில் வந்தவங்களாம் இறங்கிட்டாங்க. அப்படியே நம்ம கேமரா வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அவங்களாம் அங்கே ஒரு இறங்கி நிற்கிறதுக்கு ஒரு பாதை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இறங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மையப்பகுதியில் வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும். நான் அந்த கிளியராக உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப ஒரு அருமையான அழகான ஒரு இதாக இருக்குது, பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பொறியியல் அதிசயம் தான் இந்த பாம்பன் பாலம். நமக்கு பின்னாடி அந்த டவர் வேகன் நிற்கிறது ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. இந்த கடல்லேருந்து இப்போ வந்து நிறைவு பெற்ற இந்த பாம்பன் பாலத்தை பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாகவும் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதத்துலையும் இருக்குது. ஸோ டவர் வேகன் புறப்பட போது இருட்டிருச்சு பார்த்தீங்களா, பொழுது இருட்டிருச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ நேரம் அந்த ஒர்க் ஸ்டார்ட் நடந்திருக்கு. ஸோ டவர் வேகனில் வந்து ஹெட்லேம்ப் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவர் வேகன் வந்து முன்னேறி நம்ம பாலத்தை கடந்து போக போகுது.
டவர் வேகன் வந்து நகர தொடங்கிருச்சு. அதோட இடத்துல இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து நம்மளோட அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூண் டவர் 2 டவர் இருக்குது, அந்த டவர் என்ட்ரன்ஸில் இப்போ வரப்போகுது. ஸோ அந்த கண்கொள்ளா காட்சி வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டவர் வேகனோட முதல் பகுதி வந்து பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. கீழே உள்ள இரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து இப்போ டெம்பரவரி தான், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ பின்னாடியே டவர் வேகன் பின்னாடியே பச்சை கலர் ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலியமாக ரயில்வே வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட், வந்து கண்டிப்பாக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ் மூமெண்ட் மற்றும் நம்ம வரலாற்றில் இந்திய ரயில்வேக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இந்த விஷயம் வந்து இருக்குது. டவர் வேகன் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து தூக்குப்பாலத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ மெல்ல மெல்ல வந்து தூக்குப்பாலத்தில் நகர்ந்து வந்து பாம்பன் கரைப்பீதி வந்து டவர் வேகனை அடைய போகுது. டவர் வேகன் இப்போ வந்து பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து பாம்பனோட மறுபகுதியை வந்து அடைய போகுது. ஸோ இது வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள், நெகிழ்ச்சிகரமான ஒரு நேரம். நீங்களாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. கீழே அந்த டெம்பரரி தூணில் கூட கலர் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த கடலில் இருட்டில் மினுங்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. டவர் வேகன் முழுசாக வந்து பிரிட்ஜை கடந்து அடுத்த பகுதிக்கு வந்துருச்சு. அதாவது பாம்பனோட அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, கடல் மேலே, அந்த பகுதி வந்து நெருங்கிருச்சு. ஸோ அது சூரரை போற்று படத்தில் சொல்ல மாதிரி நாம் சாதிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிமிடங்களாக இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சுதந்திர இந்தியாவில் முதல்ல கடலை நம்ம நாட்டோட ஒரு தீவை வந்து இணைச்சி ஒரு பாலம் கட்டி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெயினை வந்து ரன் பண்ணி மறுக்கரைக்கு கொண்டு வந்துட்டோம். கட்டிடம் வந்து மின்னொலியில் ஜொலிக்குது. நம்மளோட டவர் வேகன் கடந்து போகும்போது
அந்த கட்டிடத்தில் உள்ள லைட்டுகள் வந்து அந்த கடலில் விழும்போது எவ்வளோ ஒரு அட்டகாசமாக பிரகாசிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபீலான மூமெண்ட். ரொம்ப அந்த பின்னாடியே வந்து அந்த ஒர்க்கர்ஸ்லாம் நடந்து போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நினைவு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2019 வந்து இந்த பாலம் பணிகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு ரொம்ப சவால்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் மழை புயல் எல்லாத்தையும் வந்து சமாளித்து இந்த பாலத்தை வந்து கட்டி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டவர் வேகன், அதாவது ஒரு லோக்கோவில் பாதி உள்ள லோக்கோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்து வந்து கரைப்பகுதிக்கு போவோம், பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம வந்து அதாவது பாலத்தோட இந்த வளைவு பகுதி இருக்குல்ல, பேருந்து பாலத்தில், அதுலேருந்து ஒரு காணொலி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கீழே இருந்தும் காணொலி இருக்குது. நம்மளோட லோக்கோமோட்டிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாம்பனோட கரைப்பகுதி, அதாவது ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே புதிய பாலம் வழியாக முதல்ல பயணித்து வந்த லோக்கோமோட்டிவ். நம்ம வந்து கீழே வந்துட்டோம். கீழே இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரெயின் வந்து அதாவது கரைப்பகுதியில் வந்து ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ நிறைய மக்களும் சிறுவர்களுமெல்லாம் வந்து நிற்கிறாங்க இந்த லோக்கோமோட்டிவ் வந்து வர்றதை பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தீவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த லோக்கோமோட்டிவ். லோக்கோமோட்டிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரைப்பகுதி அடைஞ்சது வந்து அங்கே உள்ள ரயில்வேஸில் உள்ளவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லோக்கோமோட்டிவ் ஓட்டிகிட்டு வந்த லோக்கோ பைலட், ஸோ பேர் நாகராஜன். நம்மளோட தம்ப்நெயிலில் வந்து நான் வச்சுருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாலத்தில் கடந்து அதாவது ராமேஸ்வரம் தீவுக்குள்ளே வந்து ரயிலை இயக்கி கொண்டு வந்த லோக்கோ பைலட் இவர் தான். எல்லாம் முடிஞ்சுன்னா நம்மளோட டவரை வந்து மீண்டும் வந்து மண்டபத்தை நோக்கி அதோட பயணத்தை துவங்க இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பாலத்தோட என்ட்ரன்ஸில் நின்று எடுப்போம். அந்த ஒரு காட்சி எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள்.
வேகன் வந்து மீண்டும் அந்த சோதனை ஓட்ட நிறைவடைச்சு மண்டபம் பகுதியை நோக்கி பயணித்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு மறக்க முடியாத ஈவெண்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பற்றியில் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ பாம்பன் பாலத்தில் ரன் ஆன எல்லா லோக்கோமோட்டிவ்ஸோட வீடியோ நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம். இதுக்கான தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.